Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி பண்ணனும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Find I6 given I1 is equal to 2 ampere, I4 is equal to minus 1 ampere, I5 is equal to minus 4 ampere. இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படினா I6 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். I6 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா டைரக்டா இதில இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நோட மார்க் பண்றோம். एक्चुअली நோட்ங்கிறது என்ன அப்படினா 3 or more branches connected at a particular point தான் நம்ம என்ன சொல்றோம் நோட் பாயிண்ட் ன்னு சொல்றோம் இல்ல ஜங்ஷன் பாயிண்ட் ன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த பாயிண்ட A ன்னு எடுத்துர்க்கேன். தட் இஸ் நோட் A ன்னு எடுத்துர்க்கேன். So இந்த பாயிண்ட் வந்து B ன்னு எடுத்துர்க்கேன். இந்த பாயிண்ட C ன்னு எடுத்துர்க்கேன். சோ அப்ப டோட்டலா எனக்கு வந்து எத்தனை நோட் இருக்கு அப்படினா 3 நோட் இருக்கு. அப்ப இந்த 3 நோடுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் நோட் A வை எடுத்துட்டு கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்றேன். அப்படி பண்றப்ப நமக்கு நல்லா தெரியும் ரெண்டு கரண்ட் இருக்கும். இன்கமிங் கரண்ட், அவுட்கோயிங் கரண்ட். எப்பவுமே இன்கமிங் நமக்கு வருது அப்படினா அது வரவுதான். அப்ப அத நம்ம என்ன பண்ணிக்கணும் பிளஸ் ன்னு போட்டுக்கணும். வெளியில போகுது அப்படினா அது நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது அப்படினா நமக்கு லாஸ். அப்ப நம்ம என்ன பண்ணனும் மைனஸ் போடணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இன்கமிங் இல்லனா என்ட்ரிங்க்கு வந்து பாசிட்டிவ் போடணும். அவுட்கோயிங்க்கு நம்ம என்ன பண்ணனும் மைனஸ் போடணும். கரெக்ட்டா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க நோட் A எடுத்துக்கிட்டேன் அப்படினா I5ங்கற கரண்ட் என்ன ஆகுது மூவிங் டுவர்ட்ஸ் தட் இஸ் இன்கமிங். அதே மாதிரி I2 நமக்கு என்னது இன்கமிங். I3 என்னது இந்த நோட் A ல இருந்து வெளியில போகுது. இது ரெண்டும் உள்ள வருது. இது என்ன ஆகுது வெளியில போகுது. அப்ப வெளியில போறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணனும் மைனஸ் போடணும். உள்ள வரதுக்கு வந்து என்ன போடணும் பிளஸ் போடணும். கரெக்ட்டா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க I2 plus I5 minus I3 is equal to 0. கரெக்ட்டா? சரி இது இப்ப முதல்ல இத எப்படி எழுதி வச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பண்ணுங்க B நோட எடுத்துக்கோங்க. B நோட எடுத்துட்டு KCL அப்ளை பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா B நோட எடுத்துக்கிட்டீங்கன்னா I4 உள்ள வருது, I1 உள்ள வருது. I2 என்ன ஆகுது வெளியில போகுது. அதனால நம்ம என்ன பண்றோம் I4 plus I1 minus I2 is equal to 0 ன்னு எழுதிட்டோம். அடுத்தது நோட் C எடுத்துக்கோங்க. நோட் C எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லாவை அப்ளை பண்ணலாம். I3 உள்ள வருது, I6 உள்ள வருது, I1 என்ன ஆகுது வெளியில போகுது. அதனால நம்ம என்ன எழுதி இருக்கோம் I3 plus I6 minus I1 is equal to 0 ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து I6 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்றோம் ஒவ்வொண்ணா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி I6 ஃபைனலா என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா நோட் B ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஏன் மேடம் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு I1 வேல்யூ தெரியும், I4 வேல்யூ தெரியும், I5 வேல்யூ தெரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா I4 தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன தெரியும் I4 ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் 1 ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க. I1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் I2 ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப I2 is equal to 1 ஆம்பியர்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? I2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா நோட் C எடுத்துக்கிறோம். நோட் C எடுத்துட்டு இப்போ I1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? I1 வேல்யூ தெரியும். அதே மாதிரி நம்ம I6ம் தெரியாது, I3யும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் நோட் A எடுத்துட்டு நோட் A ல வந்து பாத்தீங்கன்னா I2 ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1 ஆம்பியர்னு. கரெக்ட்டா? அடுத்து I5 ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ I2 தெரியும், I5 தெரியும். இதுல இருந்து I3 கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப I3 ஓட வேல்யூ என்ன வருது மைனஸ் 3 ஆம்பியர்னு வருது. கரெக்ட்டுங்களா? இப்போ I3 தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நோட் C க்கு வரலாம். கரெக்ட்டா? I3 தெரியும், I1 தெரியும். சோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படினா இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் I6 கண்டுபிடிக்கலாம். அப்ப I6 equal to எவ்வளவு ஆம்பியர் பாருங்க 5 ஆம்பியர். சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இது எங்க கேட்டிருந்தாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து ஒண்ணுமே இல்ல
என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் லா என்னன்றது தெரியணும். அது தெரிஞ்சது அப்படின்னா வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.